வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரசலிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இப்போ அஃபிஷியலி ரோமன் செத் வெர்சி சிஎம் பங்குக்கான ரசல்மேனியா மேட்ச் வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிட்டு இதில் திடுக்கிடும் செய்திகள் நிறைய கிடச்சிருக்குது. மற்றும் நேக்கா பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வந்து பால்யமனை ரோமன் கிட்ட மாட்டி விட்டுட்டாரு. ஸோ அதை பற்றியும் ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் நடக்குமா அப்படிங்கிறத பற்றியும் கதை விளக்கத்தை பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரசலிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மேக்டவுனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ சிஎம் பாங் சொன்னது தான் சரி, ரோமன் ரெயின்ஸ் சொன்னது தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னப்பா நீ வந்து இப்படி பேசுகிற, சிஎம் பாங் மேலேயே தப்பு இருக்குங்கிறியா, அது என்னத்தை தான் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மேக்டவுனில் நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. சிஎம் பாங் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரோமன் ரெயின்ஸை பார்த்து, நான் உனக்கு என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன். ரோமன் ரெயின்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். சிஎம் பாங் வந்து எனக்கு வந்து ஒரு சில தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டான், அதாவது ராயல் ரம்பில் வந்து அவனை என்னை எலிமினேட் பண்ணிட்டான், ஸோ அதனால தான் நான் அவனை அட்டாக் பண்ணேன்னு. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் வந்து செத் ரோலன்ஸ் மேலே ஒரு கோவமாக இருக்கார் அப்படின்னா, செத் ரோலன்ஸ் வந்து ரோமனும் செத்தும் ஒரே நேரத்தில் எலிமினேட் ஆனாங்க. சரி, அதுவும் சிஎம் பாங் மூலியமாக எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் ரோமன் ரெயின்ஸ் தான் அப்படி அடிச்சிருப்பார், பங்கமாக அடிச்சிருப்பார், கொடூரமாக அடிச்சிருப்பார், ரொம்ப ஆக்ரோஷமாக அடிச்சிருப்பார். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து செத் ரோலன்ஸ் மேலே கோவம் காட்டுறது சரியான விஷயந்தான். ஏன்னா அந்த மனுஷன் அந்த அளவுக்கு அடிச்சிருப்பார் செத் ரோலன்ஸ். பட் ஆனால் சிஎம் பாங்க சம்மந்தமே இல்லாமல் இதில் ஆட் பண்ணது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்வி கரெக்டு தான். அதுலேயும் சிஎம் பாங் வந்து ரோமன் ரெயின்ஸை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஏண்டா, ராயல் ரம்போனாலே எலிமினேட் பண்ணுறது தான், அந்த எலிமினேட் பண்ணுறதுல நான் ஒன்று எலிமினேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ கோவப்படுறேன்னா, சர்வைவர் சீரிஸ் வார் கேமில் என் கூட 5வது ஆள் யாருமே சேர மாட்டுக்காங்க, எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் உன் குடும்பமான கப்பல் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன் டீம் கூட ஜாயின் பண்ணது நான் தானே, அதை நீ மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பார். ஆக்சுவலி சிஎம் பாங் கேட்ட கேள்வி உண்மையிலேயே கரெக்டான கேள்வி தான். ஏன்னா அந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் கூட செத் ரோலன்ஸே பார்த்தீங்கன்னா டீமை பண்ணல. சமி சைட்லாம் செத் ரோலன்ஸோடைய காலிலே கெஞ்சி கொடுத்து பாட்டார், பட்டனா செத் ரோலன்ஸ் வரல. அந்த நேரத்தில் சிஎம் பாங் தான் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் மூலியமாக வந்தார். அண்ட் ஸோ இது சொன்னது கரெக்டு தான். இப்போது செத் ரோலன்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, ரோமன் ரெயின்ஸ் மேலே கோவப்படுறதுக்கு காரணம்னா, இப்போ நடந்து முடிஞ்ச மேடிசன் ஸ்கொயர் கண்டலில் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் ஆகி செத் ரோலன்ஸை காலை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பார். ஆக்சுவலி செத் ரோலன்ஸ் வின் பண்ணிட்டார். ஆனால் அவருக்கு என்ன கோவம்னா, சிஎம் பாங்கு அணுவாக சித்திரவாதம் பண்ணி தோற்கடிக்கணும், அவனை நான் ரொம்பவே கொடூரமாக அட்டாக் பண்ணணும், இதுக்கு முன்னாடி எப்படி தோற்று போனனோ அந்த மாதிரி இல்லாமல் அவனை பயங்கரமாக அட்டாக் பண்ணி அவனை நான் பின்ஃபால் பண்ணி வின் பண்ண வைக்கணும்னு. பட் ஆனால் அதை வந்து ரோமன் ரெயின்ஸ் கெடுத்துட்டாரு. ஸோ அதனால் நான் ரோமன் ரெயின்ஸ் மேலே கடும் கோவத்தில் இருந்தேன்னு சொன்னார். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரியில் நீங்கள் சிஎம் பாங் ஆட் பண்ணதுக்கு பதிலாக ரோமன் விசிஸ் செத் ரோலன்ஸ்குள்ளே ஒரு சிங்கிள்ஸ் மேட்சே வளர்த்திருக்கலாம். அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான், அது நல்லாவே இருந்திருக்கும். சிஎம் பாங்குக்கு ஹெவி சாம்பியன்ஷிப் சும்மா தான் கிடந்தது. இந்த ஜேவுஸோக்கு பதிலாக சிஎம் பாங்க மோத வச்சுருக்கலாம், உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருந்திருக்கும். சரி தானே? இப்போது சும்மா இல்லாமல் போகிற போக்கில் சும்மா லைட்டாக ஒரு தீப்பெட்டியை உரசி கொளுத்தி விட்டுட்டு போனோன்னா குடிசை எரியுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டை தான் சிஎம் பாங் வந்து பண்ணியிருக்காரு. நல்லா தாங்க பேசினார், எல்லாம் பண்ணார். போகிற போக்கில் ஒரு விஷயத்த ரோமன் ரெயின்ஸ்கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. பால் நீ நான் சொன்னேன் அப்படிங்கிற ஒத்த காரணத்துக்காக ரோமன் ரெயின்ஸ் ஸ்மாக்டவுனுக்கு கூட்டிகிட்டு வந்த பார்த்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். இதை பார்த்த உடனே நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸு, டே பால் நீயாடா இப்படிப்பட்ட ஒரு ரோகத்தை பண்ண, அவனுக்காக தான் இன்றைக்கி ஸ்மாக்டவுன் இன்றைக்கி வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்துருப்பார். பால்யமன் பார்த்தீங்கன்னா அரண்டு போயிட்டார். ஸோ நம்ம சிஎம் பாங்கு இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பார் பார்லிமெண்ட்டை, நான் வந்து சர்வீஸ் சீரிஸ் வார கேமில் ஜாயின் பண்ணதுக்கு நீ எனக்கு இன்னொன்று வரணும் தரணும், அதை நான் இன்னும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சிஎம் பாங் எப்போ வேணாலும் பாலியம்மனுடைய மண்டையை பிடிச்சி எடுத்து அந்த வரத்தை கேட்கலாம். அந்த வரம் என்ன, அந்த ஒரு கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறது தெரில. மேபி அதை வச்சு கூட இந்த ஸ்டோரியில் என்ன பயங்கரமாக கொண்டு போகலாம், மேபி கொண்டு போகலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போது பாலியம்மனை அப்படி டேன் பண்ணும்போது எனக்கு என்னமோ பழைய ஸ்டோரி தான் ஞாபகம் வருது. இப்படி தாங்க ரோமன் ரெயின்ஸ் வந்து ப்ராக் லெஸ்னரை விட்டு ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வரும்போது
பல விஷயங்களில் ப்ராக் லெஸ்னர் இந்த மாதிரி தான் போட்டு கொடுப்பாரு. ஸோ இதனால் கடுப்பான ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா பால் ஹெமனுக்கு சூப்பர்மேன் பஞ்செல்லாம் கொடுத்து பங்கமாக அடிச்சிருப்பாரு. ஸோ அது வின்ஸ் மெக்மேனோட ஏரா. ஸோ வின்ஸ் மெக்மேனுடைய ஸ்டோரிக்கும் ட்ரிபிள் ஹெச்சோட ஸ்டோரிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். வின்ஸ் மெக்மேன் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் சில லாஜிக்கான விஷயங்கள் இருக்காது. ட்ரிபிள் ஹெச்சை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி இந்த காரணத்தை வச்சு பால் ஹேமன் வந்து இவங்க 2 பேரையும் விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னப்பா சொல்கிற, இந்த 2 காரணத்தை வச்சு எதுக்கு அவர் 2 பேரையும் பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு ரூமர் பயங்கரமாக போயிட்டு இருக்குதுன்னா பால் ஹேமன் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூடயும் சேர போகிறதில்ல, அண்ட் அதே மாதிரி செத் ராலின்ஸ் கூடயும் சிஎம் பங்க் கூடயும் சேர போகிறதில்ல. அவர் செத் ராலின்ஸ் கூட சேர்ந்து புது ஃபேக்ஷன் உருவாக்க போகிறாரு. செத் ராலின்ஸும் பால் ஹேமனும் ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு வைரலான நியூஸாக போயிட்டு இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்குது. அண்ட் காய்ஸ், அதே மாதிரி WWE பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் இந்த ஸ்டோரியுடைய ஹைப்புக்காக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு ரோமன் ரெயின்ஸ் வருவார். ரோமன் ரெயின்ஸ் அடுத்த வாரம் ஸ்மாக்டவுனில் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் ஸ்மாக்டவுன், அதாவது ஏப்ரல் மாதம் வாரம் இருக்குல்ல, ஸ்மாக்டவுன் சொல்லிட்டு 2 எபிசோட்லேயும் ரோமன் ரெயின்ஸை பங்கேற்க வச்சுருக்கிறாங்க. எனக்கு என்ன நியூஸ் கிடச்சிருக்குன்னா, ரோமன் வந்து வந்து நடக்கிறது பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏல நடக்குது. ஸ்மாக்டவுன் வந்து சிக்காகோவில் நடக்குதான். ஸோ சிக்காகோவில் நடக்கும்போது சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ், செத் ராலின்ஸ் இல்லாமல் சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு செக்மெண்ட் நடக்க போகுது. அதே மாதிரி மண்டே நைட்டால் சிஎம் பங்க் இல்லாமல் செத் ராலின்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு செக்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது. அப்போது சிஎம் பங்குக்கும் செத் ராலின்ஸுக்கும் சிங்கிள் செக்மெண்ட் வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பல செக்மெண்ட் இவங்க 2 பேருக்குள்ள பார்த்துட்டோம். மீண்டும் மீண்டும் பார்த்து போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் WWE வந்து இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது ரசல்மனியா சீசன் நிறைய எபிசோடில் நம்ம ரோமன் ரெயின்ஸை பார்க்க போகிறோம். அந்த வகையில் தான் ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1st வீக்கில் 2 எபிசோடுக்கு, அதாவது அதுக்கு அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுன் சொல்லிட்டு கண்டினியூவாக ரோமன் ரெயின்ஸை அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ரசல்மனியாவை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் WWE என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டே 2 மெயின் ஈவெண்ட்டாக ஜான்சனா வெர்சஸ் கோடி ரோட்ஸ் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இது ஒரு பிக்கஸ்ட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டே 1 மெயின் ஈவெண்ட்டாக ஜே ஊசோ வெர்சஸ் குந்தருக்கான மேட்ச் தான் டே 1 பிக்கஸ்ட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தற்போதைக்கு இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. மேபி ரசல்மனியா டைமில் ஸ்டோரி மூமெண்ட்டு மற்றும் ஜே ஊசோ கிட்ட இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது WWE மேபி மெயின் ஈவெண்ட்டை ரோமன் ரெயின்ஸ்ட்டை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் மட்டும் இந்த வருஷம் மெயின் ஈவெண்ட் விளையாடிட்டாருன்னு வைங்களேன், ஹிஸ்ட்ரி மேக்கிங் ஒரு மூமெண்ட்டை பண்ணிடுவார். அது என்ன அப்படிங்கிறத பல தடவை நான் வந்து நம்ம ரசலிங் கிங் தமிழ் சேனல்லையே சொல்லிட்டேன். ஒருவேளை நீங்கள் ரோமன் ரெயின்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா அது என்ன சாதனை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.